ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோட ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த குளிரோடு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கும் ரொம்ப குளிராக தாங்க இருக்குது. கிளைமேட் மாறலை. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். இதோட ஜனங்க போயிட்டு தான் வராங்க வேலைக்கு. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வராங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்றத பார்க்கலாமா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். என்னென்னா, சூரியன் எஃப்எம்மில் இளையராஜா பாட்டாகவே போடுவாங்க இன்றைக்கி ஃபுல்லாக. அதனால் இந்த வெள்ளிக்கிழமைனாலே அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இந்த ரேடியோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த பாட்டு. அந்த காலையில் 6 மணிலேருந்து இந்த மத்தியானம் 12-1 மணி வரைக்கும் வர்ற பாட்டுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை கேட்கும் போதே அப்படியே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதனால் வெள்ளிக்கிழமைனாலே எங்கள் வீட்டில் இளையராஜா தான் வருவார் எங்கள் கூட. സപ്തസ്വരദേവിയുണരു ഇനി എന്നിൽ വരദാനം ദീപമേറ്റു സപ്തസ്വരദേവിയുണരു. இளையராஜா பாட்டோட ஒரு செகண்ட் உங்களுக்கு போட்டு விட்ருந்தேன். இப்போ இன்றைக்கி லைவில் வந்தது தான். இது தக்காளி நாங்கள் இப்படி மொத்தமாக தான் வாங்கிப்பேன் நான். ஒரு 7 கிலோ 8 கிலோ அப்படி. இது இங்கே ஃபேர்முன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபேர்ம் இருக்கும் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த காய்கறி அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்க. அது பேக்கிங் பண்ணுறதும் கச்சா முச்சான்லாம் செய்ய மாட்டாங்க. இது பாருங்கள், அது பேக்கிங் காட்டுறேன் பாருங்களேன். இது மேலே ஒரு ரையம் இருக்கா, அதுக்கு அடுத்து இது ஒன்று வச்சு, இது கூட பாருங்கள் ஒரு கர்த்தம் வச்சு, அந்த கர்த்தத்தில் ஒரு ஓட்டை போட்டு கீழே உள்ள தக்காளிக்கு போகணுங்கிறதுக்கு அதுக்கு அடுத்து இது மேலே என்ன மாதிரி இருக்கோ அப்படியே தான் கீழேயும் இருக்கும். ஒரு தக்காளி கூட அழுகாது. இதை நம்ம இதே டெம்பரேச்சர் இதை வாங்கிட்டு வந்தோன்னா, இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வைங்களேன், 1 மாதம் இல்லை 1.5 மாதமாக இருந்தாலும் நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே தான் இருக்கும் தக்காளி. அதனால் நான் எப்போதும் தக்காளி இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிப்பேன் நிறைய. எனக்கு எப்படி மாதத்துக்கு இது மாதிரி 2 கருத்தம் ஓடும். நான் தக்காளி நிறைய யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பூண்டும் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு நீங்கள் என்னுடைய சாப்பாட்டிலே பார்த்துருப்பீங்க. இஞ்சி பூண்டு சாந்து போடாமல் நான் சமைக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய வாங்கி எனக்கு டைம் இருக்கும்போது உரித்து பூண்டாகவும் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இல்லைன்னா இஞ்சி பூண்டு சாந்தாவும் அரைச்சி வச்சுப்பேன். இன்றைக்கி இது தான் வாங்கிட்டு வந்தது. இந்த பொருட்கள் தான். சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி முருங்கைக்கீரை நான் வாங்கி உருவி வச்சுருக்கேன். இது இன்றைக்கி தான் வாங்கினேன்னு நினைக்காதீங்க. இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் உருவி இதை இந்த மாதிரி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்படியே இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது நான் தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி சாறு வைப்பேன். இல்லைன்னா இறால் போட்டு செய்வேன். இல்லைன்னா கீரை போட்டு குழம்பு செய்வேன். இல்லைன்னா பருப்பு போட்டு செய்வேன். ஆனால் முருங்கைக்கீரை நான் கடைக்கு போனேன்னா முருங்கைக்கீரை வாங்காமல் வரமாட்டேன். ஆனால் இந்த ஊரில் முருங்கைக்கீரை ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் விலை கூட தான். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த ரோஸ் கலர் பருப்பு தான் நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன். இது சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி. இது நான் கரண்ட் அடுப்பில் தான் வைக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகட்டும்னு. வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டியிருக்கேன். இதோடு சேர்த்துடலாம். எப்போதுமே வெங்காயம் கட் பண்ணும்போது அந்த தோக்கத்தில் அந்த ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும்.
இந்த இடத்துல இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நம்மளும் செய்யக்கூடாதுன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது உண்மை தான். அதனால் அந்த இதை மட்டும் வெட்டி எடுத்துருங்க. இது தக்காளி. இந்த தக்காளியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3%. எதுக்காக அந்த 3%? நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதையும் கட் பண்ணிவிடுங்க. இது தக்காளி, ஒரு தக்காளி இதோட கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட இதை வந்து உரித்து இதில் வச்சுருக்கேன். இதை நான் குப்பையில் தான் போட போகிறேன். ஆனால் எப்போதுமே நான் சமைக்கும் போது எனக்கு என்னோடய இடம் பர்ஃபெக்டாக இருக்கணும். கச்சா மிச்சான்னு போடுறது எனக்கு பிடிக்காது. அதனால் வேஸ்டேஜ் எல்லாம் தனியாக இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுப்பேன். எதுவாக இருந்தாலும் சரி, அது ஃபுல்லான உடனே அப்படியே நேரடியாக கொண்டு போய் குப்பையில் போட்டுருவேன். இந்த இடத்துல கச்சா மிச்சான்னு போட்டுக்கிட்டு செய்யறதுனா எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். இதில் நான் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பெருசாக தான் போட்டிருக்கேன். அதை அப்படியே மசிச்சுக்கலான்னு. அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். எப்போதுமே நீங்கள் சமைக்கும் போது கால் உப்பு சேருங்க. ஏன்னா இந்த சாம்பாரில் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சோண்டு உப்பு சேர்ந்து அது கொதிக்கும் போது சாப்பாட்டில் அந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் அடுத்து முருங்கைக்கீரையை வதக்கி தான் செய்ய போகிறேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். அதில் ஒரு 1/4 உப்பு சேர்ப்பேன். அப்போது அரை உப்பாகிடுது. முடிக்கும் போது உப்பு கரெக்டாக சரி பார்த்து உப்பு வந்து சேர்த்துப்பேன். அதிகமாக போட்டால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை மூடிடுவோம். இது நான் பக்கத்துலேயே இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் மூடிட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா இதை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பொங்கி ஊற்றிடும் அந்த பருப்பு மட்டும். அதனால் நம்ம இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது அந்த கீரைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாத்திரம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் சாம்பார் கொஞ்சம் தான் வைக்க போகிறேன் திக்காக. இதில் என்ன ஒரு அரை அளவு வரும். சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதனால் தீயை குறைச்சிட்டேன். வெங்காயம், அதில் வேறு வெங்காயம் போட்டோம். திருப்பி வெங்காயமான்னு பார்க்காதீங்க. வெங்காயம் வதக்கி முருங்கைக்கீரை வதக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்குவேன். அதனால தான் பாதி வெங்காயம் அந்த பருப்பில் போட்டேன், பாதி வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். கீரை இந்த மாதிரி பசுவாரில் நான் கழுவியிருக்கேன். உங்களுக்கு திருப்பி கழுவி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வேறு யானத்தில் இந்த மாதிரி பசுவார் இல்லாமல் கொத்தல் இல்லாத இடத்துல போட்டு கழுவுறீங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் அதை எடுத்து போடுறதுக்கு எடுப்பீங்க, இது ஒட்டும் கையில். இப்போ இதே நேரத்தில் தண்ணியும் இதில் அழுக்கு போயிருக்கும், தண்ணியும் வடிகட்டிடும். நம்ம இதை பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். நான் வந்து சும்மா ஒரு கை முருங்கைக்கீரை தான் சேர்த்துருக்கேன். எல்லா முருங்கைக்கீரையும் எடுக்கலை. இப்போ இதை அதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சா? இப்போ இது கூட காரத்துக்கு நான் பட்டை மிளகா, இது கூட காரத்துக்கு சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா சேர்க்கலை. ஏன்னா முருங்கைக்கீரையும் பச்சையாக இருக்குது, பச்சை மிளகாவும் பச்சையாக இருக்கும் போது சாப்பிடும் போது தெரியாமல் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. அதுக்காக தான் இதில் மட்டும் நான் காஞ்ச மிளகா போடுவேன். இது முடிக்கும் போது பாருங்களேன், இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போது இந்த பக்குவத்தில் இந்த முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். இது மட்டும் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பருப்பு வந்துருச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இது கூட ஒரு 1/4 உப்பு சேர்த்துடலாம். இது வதங்கிக்கிட்டு கால் உப்புன்றது இந்த அளவு. இதை இதோட சேர்த்துக்கலாம். நேற்று நைட்டு நாங்கள் ஒரு படம் போய் பார்த்துட்டு வந்தோம் தியேட்டரில். இந்த ஊரில் சேந்தனின்ற ஒரு இடத்துல. என்ன படம்னா சங்கர் படம் தான் போய் பார்த்தோம். கேம்பிரிட்ஜை படத்தை பற்றி எப்போதும் வினோ மூவி டைம் சொல்லி விமர்சனம் போடுவேன். எனக்கு போடுறதுக்கே மனசே வரல. ராம் சரணுக்காக தான் நான் போனேன். ஆனால் கதை அந்தளவுக்கு எனக்கு கதை நல்லா தான் இருக்குது, கதையுடைய கரு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் இப்போயும் வந்து இந்த மாதிரி அதிகமான செலவு பண்ணி ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் திகிஜே பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த காலத்துலேயே அப்போ செஞ்சார் சங்கர் எல்லா படத்துலேயும். அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஆஹா ஓகோன்னு பார்த்தேன். இப்போல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டம் வந்துருச்சு, இதெல்லாம் டிஜிட்டியாக ஆகிடுச்சு. அதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய நடிகர் ராம் சரண், சிரஞ்சீவி பையன். எனக்கு அது அவ்வளோ ஒர்த்தாக இல்லை.
எனக்கு அவ்வளோவா பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். ராம் சரண் ரசிகர்களுக்கு பிடிக்கலாம். நானும் ராம் சரணுடைய வெறித்தனமான ரசிகை தான். அதுக்காக என் வீட்டுக்காரை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போனேன். பாவம் எனக்காக வந்து தலையிட்டுன்னு உட்காந்துருந்தார். பார்க்கலாம், 100க்கு ஒரு 35 மார்க் போடலாம். ராம் சரண் நல்லா நடிச்சிருந்தார். அவருடைய அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் இதெல்லாம் எல்லாம் அரசியல் கதை தான். முதல்வன் அளவுக்கு இல்லை. முதல்வன் கதை வந்து ஏதாச்சும் சிலது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ சிலப்பு ஒரு நாள் முதல்வர் மாதிரி. இது வந்து தெலுங்கு போடனாலே உங்களுக்கு நிறைய மசாலாக்கள் இருக்கும், இல்லைன்னா அங்கே ஓடாது. அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு. அது இவர் சங்கர் போய் அங்கே எடுத்திருக்காரா? சங்கர் படம்லாம் போனால் வேஸ்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வீட்டில் ஒரு படம் பார்த்தேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதை அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அத்தனை பேரும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க. சரி, இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். என்ன படம் பேர் என்னென்னா பிடி சார், ஹிப்ஹாப் தமிழா இல்லையா இருக்காருல்ல, அவர் நடித்த படம். அந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு யாரை சொல்லணுன்னா, அந்த படத்தில் நடித்த இளவரசுன்னு சொல்லி ஒருத்தர், அவர் டைரக்டர் தான். அவர் இந்த மாதிரி குணச்சித்திர கேரக்டர் எல்லாமே நல்லா நடிப்பார். அருமையான நடிப்பு அவங்களுக்கு. அவருக்கு 100க்கு 1000 மார்க் போடலாம். அவ்வளோ ஒரு அப்பா கேரக்டர்னால் அப்படியே நம்மளோட ரியல் அப்பா, நம்ம கூட இருக்கிற சாதாரணமாக சராசரியாக நம்ம வீட்டில் பார்க்குற அப்பா மாதிரியே அவருடைய கேரக்டர். அதை அவர் கொண்டாந்து கொடுத்துருக்குற விதம் ரொம்ப அற்புதமானது. ஒரு அப்பாவித்தனமான ஒரு அப்பா, ஒரு குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா பரிதவிச்சு போகிற அப்பா. ரொம்ப ஒரு அருமையான கதைங்க. நீங்கள் பாருங்கள், நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் கதையை கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் அது விருப்பமாக இருந்தால் பாருங்கள். யூடியூப்பில் இருக்குது. ஆஷ்தே கொப்பியில் தான் இருக்குது. கொப்பி சூப்பராக இருக்குது. படத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. அவர் வந்து கார்த்திக் வேலுமாணிக்கமோ இன்னும் ஒரு டைரக்டர் பேர் போட்டிருந்தாங்க, மறந்துட்டேன். அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐஸ்வரி கணேஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது படம் ஒவ்வொரு தடவையும் இதில் வரும். யூடியூப்பில் திறந்து படம்னு பார்க்கும் போதே இந்த படம் அடிக்கடி வரும். நான் தள்ளி விட்டுட்டு போவேனா, சரி நேற்று நைட்டு சரி சாயந்தரம் பார்க்கலாமே அப்படின்னு தோக்குனா என்னால் நிறுத்த முடியல. படத்தில் நிறைய ட்விஸ்ட்டு, அடுத்தது என்னன்ற மாதிரி தோக்கும் போது கொஞ்சம் அப்படியே சுமாராக தோக்கி முடியும் போது அடடாச்சா, இப்படியும் ஒரு மனசு ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தில் முடியுது கதைன்னு வைங்களா. படத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் பிரபு நல்லா நடிச்சிருப்பார். எனக்கு பிரபு சாரை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பிரபு படம்னா நான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் என் பிள்ளைங்களுக்கு அவர் பிரபு சார் படம் நிறைய போட்டிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு அவருக்கு சிரிக்கும் போது கடத்தில் குழி விழுதா, அது ரொம்ப பிடிக்கும் என் பெரிய பொண்ணுக்கு. நாங்கள் இப்போயும் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, இப்போயும் நாங்கள் பிரபு ரசிகர். அவரோட பையன் விக்ரம் பிரபு இருக்கார் இல்லையா, அவரோட ரசிகர். எனக்கு விக்ரம் பிரபு ரொம்ப பிடிக்கும். நானே சொல்லுவேன், எப்பயாச்சும் ஒரு தடவை பார்க்கணுன்னா அவரை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அந்த அளவுக்கு எனக்கு விக்ரம் பிரபு ரொம்ப பிடிக்கும். அதில் பிரபு வந்து வக்கீல் கேரக்டரில் வருவார். ஆனால் அவர் பிரபு சாருக்கு மட்டும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவரோட அந்த மிடுக்கான தோட்டத்துக்கு கரெக்டாக சுட்டு விடாயிடுவார். இதில் வக்கீலுனா வக்கீல், டாக்டர்னா டாக்டரு, ஒரு போலீஸுனா போலீஸு, அப்படி வந்து நிற்கின அந்த அந்த ஒரு ஸ்டைலே வந்து சூப்பராக இருக்கும். அதேமாரி பாக்கியராஜ் நடிச்சிருந்தார். பாக்கியராஜ் சார், தேவதர்ஷினி அருமையான நடிப்பு. அதான் சொல்கிறேன்னே, அந்த படத்தில் ஸ்கூல் கதை தான். அந்த பிள்ளைங்க ஒரு கிட்டத்தட்ட என்ன ஒரு 30-40 பிள்ளைங்க நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 20 பிள்ளைங்க க்ளோஸ்அப்பில் நிறைய சீனில் வராங்க. எல்லா பிள்ளைங்களுமே அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்குதுங்க. அந்த படம் பார்க்கும்போதே ஒரு செயற்கையாக இல்லை, எனக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். இது வந்து இன்னும் வேகலை. பருப்பு வந்து பாருங்கள், நசிக்கும் போது முழுசாகவே இருக்கும். அப்போ இது இன்னும் டைம் எடுக்கும். அதனால் இதை மூடி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டேன்னா இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு தேவையான அளவு, இப்போ கொஞ்சோண்டு சாம்பார் தூள். இதை அப்படியே அந்த மிளகாய் வெடிப்பு போகிறதுக்காக அதை அப்படியே ஒரு இது பண்ணி இப்போ இதை அடுப்பை நிறுத்திடலாம். ஏன்னா பருப்பு இன்னும் முடியல. பருப்பு முடிச்ச உடனே இதை தூக்கி மாற்றிட வேண்டியதான். சாம்பார் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இப்போ மீன் கட் பண்ணியாச்சு. இப்போ மீனுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன், நற்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன்,
மல்லித்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மீன் எடுத்து இதில் போட்டுடலாம். இது நல்லா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். நான் மீனை நல்லா பெசரி ஊற வச்சிட்டேன். எப்படி கடை மசாலா மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தூள் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் மீன் மசாலா அந்த மசாலா கச்சா மச்சான்னு வாங்கி போடாமல் அவங்க எப்படியா இருந்தாலும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று சேர்ப்பாங்க தான். இப்போ அதுக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு செய்ய தெரியும் அப்படின்னா நம்ம தாராளமாக நம்ம வாங்கி நம்மளே செஞ்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அதுக்குள்ளே இந்த சாம்பார் முடிஞ்சிருச்சு. சாம்பார் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார் பருப்பு வெந்துருச்சு பார்த்தீங்களா? எப்படி தலை இருக்கு பாருங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் தானே? ஓகே. இப்போ இதை லேசாக வச்சுட்டு இப்போ இந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றிட்டேன். பார்த்தீங்களா இந்த மிளகாய் எப்படி அழகாக மிதக்குது பாருங்கள் மேலே தலை. பார்க்கும் போதே காம்பினேஷன் அழகாக இருக்கா? நான் சொன்னது சரியாக இருக்கா? நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் ரோபோட் வேலை செய்கிறது, அஸ்பிராத்தர் பண்ணுறது. அது ஒரு லேடி வந்து கேட்டிருந்தாங்க, அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணும் போது அது 1200 யூரோ. நான் ஃப்ரான்ஸோட விலை சொல்கிறேன். சரி, அவங்க கேட்டாங்களே இப்போ அது என்ன விலையில் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தேன். 1400 யூரோ போட்டிருக்காங்க. அதில் 100 யூரோ ப்ரொமோஷன் போட்டு 1300 யூரோ போட்டிருக்காங்க. நான் கீழே வாங்கி வச்சுருக்கிறது எல்லாமே செய்கிறது. இப்போ அதே மாதிரி மேலே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன், இன்னும் ப்ரோக்ராம் பண்ணலை. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். அது வந்து அந்த கீழே உள்ள அந்த ரோபோட் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போது கொஞ்சம் விலை கூடையாக இருக்குது. இந்தியாவில் அதோடைய விலை என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் அந்த அமேசான் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் போய் பாருங்கள். இப்போது இதில் கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். கால் உப்பு தானே சேர்த்துருந்தோம். இன்னொரு கொஞ்சம் சேர்த்து இது முடிஞ்சிருச்சு. நிறுத்திட வேண்டியதான். சாம்பார் முடிஞ்சிருச்சா? எவ்வளோ ஈஸியாக பாருங்கள், திக்காக. இது கூட கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். சமையலோட இன்றைக்கி நைட்டு டின்னர் இட்லி, அதனால் அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் பொரிக்க போகிறோம். இதை ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்கும் போதே. நைட்டு டின்னருக்கு இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இது போட்டுடலாம். நான் சொல்லியிருந்தேன்னா அந்த மசாலா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்களா, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று போட்ட வீடியோவில் இது மாதிரி திறந்து காட்டும் போது ஒரு பெரிய லாரி மாதிரி போச்சு. அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க மெசேஜில் கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த பக்கமாக ஜன்னல் இருக்கார். ஆமாம், இது வந்து சமையல் கட்டு பக்கம் உள்ள ஜன்னல் இது. ஆனால் இப்போ வந்து ஒரு காரும் போல்.
பாருங்கள் எப்படி இன்னும் இப்போ மணி வந்து 12 மணி ஆகுது, இருந்தாலும் எப்படி மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த பொங்கலுக்கு போட்ட கோலம் அப்படியே இருக்குது எங்கள் வீட்டில். இது தண்ணி ஊற்றி அடித்து கழுவுனா தான் போகும். இட்லி எப்படி வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? குஷ்பு இட்லி மாதிரி இருக்குமோ பார்ப்போம். இன்றைக்கு ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டேன். இதை பொரிக்கணும் பாருங்கள். இந்த குப்பை எல்லாம் பாருங்கள் சேர்த்து வச்சுட்டேன்னா இப்போ இதை கொண்டு போய் கொட்டிட்டா இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சமையல் வேலை எப்போ முடிக்கிறோனோ அப்போ கொண்டு போய் கொட்டிடுவேன். சட்னிக்கு ரெடி பண்ணிட்டோம். ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்பேன், முதல் வீடியோவில் பாட்டோடு வந்திருக்கோம். தேங்காய், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை இப்போ சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. நான் தாளிப்புக்கு வச்சுருக்கேன். இதை கொஞ்சோண்டு கருவேப்பிலை அடுப்பை நிறுத்திடலாம். இது நெடியை எடுத்துட்டேன். இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இதோட கலந்துக்கலாம். சட்னி வந்து தேங்காய் சட்னி தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். அந்த இட்லி மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த இட்லியோட அந்த சட்னி ஊறி சூப்பராக இருக்கும். ஆனால் இது இன்னும் வெடியில் அடுப்பு காமிக்கிறது. இந்த மீன் வத்த சுட்டு போட்டிருக்கோம். இதை பரட்டி விட்டுடலாம். இது நல்லா இப்போ இதை வறுத்துப்போம். எனக்கு எப்போதுமே இந்த சட்னி தாளித்து ஊற்றும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்காது. இதை எடுத்து அப்படியே இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே தனி தான். எனக்கு திக்காக பிடிக்காது. திக்கும் அரைச்சி ஆர்டருக்கு வரும்போது திக்காக செஞ்சு கொடுப்போம். பேசிக்காக எனக்கு இப்படி தான் பிடிக்கும். இட்லி நல்லா பொசன்னு வந்துடுச்சு. மையாலுமே சூப்பராக இருக்குது எனக்கு இட்லி. கையில் இருக்கும் போதே அதோடைய ஸ்டாஃப் இப்படி மென்மையாக இருக்கிறது நல்லா தெரியுது. நம்ம இட்லி எடுக்கும்போது வெந்திரிச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம். அந்த காலத்துலலாம் அப்படி குத்துவோம்ல, அந்த நாங்கள் இன்னும் மறக்கலை. இட்லி ரெடி ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. கடைசி தான் அடுப்பு நிறுத்திடலாம். நிறுத்திட்டா காய்ச்சிருச்சுலாம் அடுப்பு கரைச்சிடலாம். இன்றைக்கு மீன் வேலையை முடிஞ்சிருச்சு. இந்த தலை என்னுடைய மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிடுவோம்னு வச்சுங்களேன். மற்றவங்களாம் தலை பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. என் டியூட்டி முடிக்க போகிறேன் இன்றைக்கி. இது சோறு கொஞ்சம். இது இந்த சாதம் நம்ம வெடிக்கும் போது அடியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிப்பி. முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு இதை குப்பையில் தான் போடுவீங்க. நான் இதை என்ன செய்வேன், சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 5 நாள் 6 நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த போல் அளவுக்கு வரும்.
அது அப்புறமா நம்ம இட்லி அரைக்கிறோம் இல்லையா, இட்லி அரைக்கும் போது அந்த அரிசியோடு சேர்த்து போட்டு அரைச்சிருவோம். அப்போது இட்லியும் உங்களுக்கு நல்லா பொசன்னு வரும். இந்த சாதமும் வீணாகாது. ஏன்னா இங்கே வந்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அரிசிங்கிறது பவுன் மாதிரி அவ்வளோ ஒரு ஷேரானது. இந்த பாருங்கள், இதோட பேர் நான் உங்களுக்கு காட்ட விரும்பலை. இது அரிசி பேக் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கோம். இது ஒரு மூட்டை வந்து 37 யூரோ. ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த மீன் பொரிச்சிட்டேன் இல்லையா, இந்த எண்ணெயை எடுத்து நான் ஸ்டோக் பண்ண மாட்டேன். இதை எடுத்து ஊற்றிடுவேன். எதுக்குன்னா மீன் பொரிச்சதுலேயோ சேர்த்து வச்சு திருப்பி பொரித்தோம் அப்படின்னா இதை நான் சுத்தண்ணீரில் வச்சு தான் ஊற்றுவேன். ஊற்றிட்டு சொல்கிறேன். இது வந்து மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே திருப்பி வேணா ஒரு தடவை பொரிச்சதுன்னா நீங்கள் இன்னும் ஒரு தடவை பொரிக்கலாம். ஆனால் திரும்பி இதில் பொரிச்சிங்கன்னா இதில் கேன்சர் வர்றதுக்கு அதிக அளவு பாதிப்பு இருக்குது. ஏன்னா இதையும் நான் கூகுளில் போய் படித்தேன். உண்மைதான், எல்லா டாக்டருங்களும் சொல்கிறாங்க. ரெண்டாவது கூகுள்லேயே போட்டிருக்காங்க, மீனை எண்ணெயை வந்து திருப்பி பொரிக்கும் போது அதில் உள்ள அந்த பெனிஃபிட் போய் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அந்த கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணி பொரிச்சிட்டு அதை எடுத்து ஊற்றிடுங்க. இது இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் போகிறது தான் பார்க்குறீங்க. மீன் இது ஒருத்தருக்கு போகிறத மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன், எல்லாத்தையும் காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. மீன், முருங்கைக்கீரை சாம்பார் நீ செஞ்சது தான், ரைஸ், தேங்காய் சட்னி நைட்டுக்கு, அது கூட இட்லி எடுக்க வர மாட்டேங்குது, அது கூட இட்லி. இது ரெகுலராக ஒருத்தவங்க எடுக்கிறது. ஏன்னா இந்த பூர்வை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நம்ம ஒரு மாதிரி மிஸ் சர்வீஸ் வாங்கி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம்தான். அவங்களுக்கும் தரிஃபு கரெக்டாக இருக்கணும், அந்த வாங்குறது நமக்கும் கொடுக்கறதுக்கு கட்டுப்படி ஆகணும். அதனால் பேசிக்காக என்ன உணவோ அதை நம்ம கொடுப்போம். அது வாங்குறவங்க எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டாக தான் இருக்குது. சாதம் இது அதான் ஒரு தடவை வந்தாங்கன்னா மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு சேர்த்து எடுத்துப்பாங்க. முக்கால்வாசி பேர் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு அப்படி தான் வருவாங்க. ஏன்னா காலைக்கு வேலைக்கு போகிறவங்க நைட்டு டின்னர் எடுத்துப்பாங்க. அது கூடயே மறுநாள் லஞ்சு பேக் பண்ணி இது மாதிரி கமலில் கொடுத்துருவோம். நாங்கள் கொடுக்குறதையும் நல்லா பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம். ரைஸ் வச்சுட்டேன்னா அடுத்து சாம்பார் இருக்கா, அடுத்தது நைட்டு அவங்களுக்கு இட்லி சட்னி வந்துருச்சா, டின்னர் முடிஞ்சிருச்சா, மீன் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் மத்தியானம் லஞ்சை அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கம்பெனியில் வேலையில் போய் சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கும் ஈஸியாக இருக்குது, எங்களுக்கும் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குது. அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும், எங்களுக்கும் அந்த பொருளுக்கு வாங்கி செய்கிறது ஆள் வச்சு செய்கிறதுனால எங்களுக்கும் அது கட்டுப்படி ஆகணும். அதனால் நம்ம ஆவரேஜாக ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம கொடுப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பர்சனலாக வந்து என்ன கண்டக்ட் பண்ணலாம். எங்களோட பாஷ் வந்து ஃபேஸ்புக்கில் விஆர்எஸ் ஃபுட் சர்வீஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் அடிச்சிங்கனாலே விஆர்எஸ் ஃபுட் சர்வீஸ்லேயே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதுலேயே நாங்கள் தினிக்கும் சாப்பாடு அனுப்புறது போகிறது எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுட்டு தான் வரும். இங்கே எடுக்கிறவங்களும் முக்கால்வாசி பேர் தமிழ்நாடு தான். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இந்த ஃபுட்டு போகிறது இவர் வந்து கூத்தாநல்லூரில் இருக்கிறாரு, இங்கே வந்து வேலை செய்கிறாரு. தனியாக தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பேக்ரவுண்டு என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கூத்தாநல்லூரில் இருந்துட்டு இங்கே ஃப்ரான்ஸில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கார். சாப்பாடு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. அதுமாரி நிறைய பேர் சென்னையிலேருந்து உள்ளவங்க எடுக்கிறாங்க, திண்டுக்கல்லேருந்து எடுக்கிறாங்க, கரூர்லேருந்து உள்ளவங்க எடுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஊரில் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எல்லாருக்கும் ஆவரேஜாக என்ன ஒரு சாப்பாடு காரமோ அதை தான் நம்ம போடுவோம். தனியாக ஸ்பெஷலாலாம் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம செய்கிறதே அவங்களுக்கு சரியாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஒருத்தவங்களாம் சாப்பிட வந்துட்டாங்க. பொண்ணு வந்து அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் பையன் வந்திருக்காரு. அவர் வரும்போதே கேட்டார், அம்மா எனக்கு நேற்று வச்ச புளிக்குழம்பு தான் வேணும், சாம்பார் வேணாம்னு சொல்லிட்டார். அது மாதிரி வரும்போதே ஒரே சந்தோஷம். அம்மா பார்த்தீங்களா காலையிலே ஜாமான்லாம் அடிக்கிட்டு போயிட்டார். நான் வந்தோடனே பார்த்தேன், நேற்று மாதிரியே காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திருவார் பையன். நான் 12 வயசு பையன்தான். எழுந்திரிச்சு இது பண்ணிவிட்டு அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். அப்போ
ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சவுண்ட் இல்லாமல் ஜாமான் எல்லாத்தையும் வேசலில் போட்டுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு போயிடுவான். நேற்றும் செஞ்சிச்சு, இன்றைக்கும் செஞ்சுட்டு அதுதான் உள்ளே வந்த உடனே சொல்கிறார், அம்மா நான் செஞ்சு வச்சுருந்தேனே பார்த்தீங்களா? நான் சொன்னேன், அம்மா தம்பி பார்த்த உடனே சந்தோஷமாக இருந்துச்சு, இருந்திருந்தீங்கன்னா கட்டி பிடிச்சி உனக்கு ஒரு பிஸு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்போதுமே நம்ம பிள்ளைங்க வேலை செய்யும் போது நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணணும். பண்ணினா தான் அந்த குழந்தைங்களுக்கும் அடுத்த தடவை செய்யும் போது அது ஒரு ஆசையாக இருக்கும். சில சமயம் செய்யலைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, பிள்ளைங்க தானே, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும்ல. ஆனால் செய்யும் போது நம்ம இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்வாங்க. எங்கள் ரோபோ போட்டாச்சு. என் வேலையெல்லாம் அங்கே முடிஞ்சதுனால இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா இவர் என்ன செய்கிறாரு, நானும் அவரை பின்னாடியே சுற்றி பார்க்கணும். சில இடத்துல மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்றி விடணும். இப்போதைக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இப்போ வந்து அஸ்பிரே பண்ணிவிட்டு தொடச்சிக்கிட்டே வர்ற மாதிரி போட்டிருக்கேன் ப்ரோக்ராம் பண்ணி. ஓகேவா? இப்போ இதனால் எல்லா இடமும் கரெக்டாக இருக்குது. அது அடுப்பாங்கரைக்கு வர்றதுக்குள்ளே, சமையல் அறைக்கு வர்றதுக்குள்ளே நான் இது பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் போய் மாட்டிக்கும். அது துடைக்கும் தான், அதுக்காக நம்ம ஓவராக அதை வேலை வாங்கக்கூடாது. பாருங்கள், அவர் வந்து தண்ணி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் வெளியில் வர்றதுக்குள்ளே எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போ வருவார் பாருங்க, வெளியில் ஜம்முன்னு வருவார். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் அதில் உள்ளேயே இருக்குதுல்ல, அதுலேயே சார்ஜ் ஆகிடும். அது சார்ஜர்லேயே இருக்கிறதுனால. கரண்ட்டு எவ்வளோ வருது என்னன்றது தெரியல. எனக்கு இப்போ வாங்கி ஒரு 3 மாதமாக தான் இருக்கும். இப்போ அடுத்த தடவை கரண்ட்டு பில் வரும்போது தான் தெரியும் இது அதிகமாக கரண்ட்டு இழுக்குதா இல்லையான்றது. அதை நான் கரண்ட்டு பில் வந்த அப்புறம் சொல்கிறேன். வாயா வாயா வாயா, வெளியில் வாயா. ஓகே, அதுக்குள்ளே எல்லாமே இடமும் ஒழுங்காக இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். இது பார்த்தீங்களா, இந்திய விளக்கமாறு. இதையும் நான் வாங்கிட்டு வரும்போது இது வந்து படியெல்லாம் பெருக்காது, படியிலாம் போகாது. அப்போது படியை வந்து நம்ம தான் பெருக்கி விடணும். பெருக்கி கொண்டாந்து கீழே விட்டுட்டோன்னா அது தூசி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும். எனக்கு என்ன தான் இந்த ஊர் இதில் பலை பண்ணாலும் எனக்கு நம்ம ஊரோடது மாதிரி வராது. எனக்கு இந்தியாவோட தான் பிடிக்கும். அதனால் இப்போதும் இதை வாங்கிட்டு வந்து மளிகை ஜாமான் மாதிரி இதையும் வச்சுப்பேன். ரொம்ப வீணாக போடுறத ஊற்றிட்டு போட்டுட்டு புதுசு இது பண்ணிப்பேன். இதுனா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம். வடிவேல் சொல்கிற மாதிரி அதை எடுத்து இது பண்ணி நசுக்கி இது பண்ணுறதுக்கு எடுத்தோமா பெருக்கணுமான்னு இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் தொடச்சாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. இந்த மீன் செஞ்சால் மட்டும் அப்படியே தெரிக்கும். அதனாலே மீன் செய்யறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவோம். அதில் இங்கே இன்னொரு மீன் இருக்கும், மக்குரோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அது காணாங்கழுத மீனுன்னு சொல்லுவாங்க. மற்ற ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த மீனை மட்டும் வாங்கி செஞ்சோன்னு வைங்களேன், அப்படியே கவிச்சி அடிக்கும். எத்தனை நாள் எத்தனை ஊதுவத்தி கொளுத்தி வச்சாலும் அந்த வாசனை போகாது, அந்த நாத்தம் போகாது. ஆனால் மீன் நல்லாயிருக்கும். அதில் புட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அடிக்கடி இந்த மீன் வந்து அந்தளவுக்கு வாடை அடிக்காது, நல்லாயிருக்கும். அது மீன் பொரிச்சு முடிச்சாச்சு. சாம்பார், சாதம் இன்றைய பொழுது இனிதே முடிந்தது. இதெல்லாம் கழுவி வச்சுட்டா காஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சிடலாம். எங்கள் பூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சுங்க. என் செடி இன்னும் பட்டு போகாமல் தான் இருக்கார். பாருங்கள், நம்ம லைட்டு போட்டுக்கிட்டே செய்கிறார் பாருங்க. இங்கே தொடச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. சுத்தமாக கொண்டாந்துடும். ஆனால் நான் அவங்க மேலே வாங்கியிருக்கிறது இந்த அதிக விலை கிடையாது, பேசிக்கான ஒப்ஷன் உள்ளது தான். அதனால் பாருங்கள், இருட்டாகிடுச்சா அந்த இடத்துல போய் ஆட்டோமேட்டிக்காக லைட்டு போட்டுக்கிச்சு. இந்த விளக்கு இது எடுத்துடணும், இல்லைன்னா இதில் உள்ள நூல் போய் இதில் மாட்டிக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கு முடிஞ்சிருச்சு.
நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஓகே, நாளைய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.